சேலம் மாவட்டத்தில் உள்ள சிறுவம்பாளையம் கிராமத்தை சேர்ந்த கருப்ப கவுண்டர் தவுசா எம்மாள் தம்பதியின் மகனாக எடப்பாடி பழனிசாமிக்கு மனைவி ராதாவும் மிதுன்குமார் என்ற மகனும் உள்ளனர். பிஎஸ்சி பட்டதாரியான இவர் கடந்த 1989ஆம் ஆண்டு அதிமுக இரண்டாக பிரிந்தபோது ஜெயலலிதா அணியின் சார்பில் எடப்பாடி தொகுதியில் சேவல் சின்னத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். 1991ஆம் ஆண்டு ஒன்றுபட்ட அதிமுக சார்பில் அதே தொகுதியில் இருந்து எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1996 சட்டப்பேரவை தேர்தலில் தோல்வியடைந்த எடப்பாடி பழனிசாமி 1998 நாடாளுமன்ற தேர்தலில் திருச்செங்கோடு தொகுதியில் இருந்து மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1999 மற்றும் 2004ஆம் ஆண்டுகளில் நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அவர் தோல்வியடைந்தார். பின்னர் 2011ஆம் ஆண்டு எடப்பாடி தொகுதியில் இருந்து சட்டப்பேரவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அவர் ஜெயலலிதா அமைச்சரவையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சராக பொறுப்பேற்றார். 2016ஆம் ஆண்டும் இதே தொகுதியில் இருந்து வெற்றி பெற்று அமைச்சரானார். அதிமுக தலைமை நிலைய செயலாளராகவும் சேலம் புறநகர் மாவட்ட செயலாளராகவும் பதவி வகித்து வரும் எடப்பாடி பழனிசாமி தற்போது அதிமுக சட்டமன்ற கட்சித் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார்.